அருள்மிகு சௌந்தர்ய நாயகி சமேத அருள்மிகு கோகிலேஸ்வரர் திருக்கோயில் திருக்கோழம்பியம். மயிலாடுதுறை மாவட்டம் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் திருநீலக்குடியை அடுத்த புதூருக்கு வடக்கில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். மயிலாடுதுறை குத்தாலம் வழியாகவும் இந்த ஆலயத்திற்கு வரலாம். இயற்கை எழிலுடனும் ஆரவாரமற்ற அமைதியான சிறிய கிராமம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று ஒருங்கே அமையப்பெற்ற அருள்மிகு கோகிலேஸ்வரர் அருள்மிகு சௌந்தர்ய நாயகி திருக்கோயில். கிழக்கு பார்த்த கோவில். சுவாமி கிழக்கு பார்த்து அருள் பாலிக்கின்றார். அம்பாள் தெற்கு நோக்கி அருள்கிறார். முன்மாட கோபுர அமைப்பு, உள்ளே நந்தி மண்டபம், பலிபீடம், ஐம்பொன் வேய்ந்த கொடிமரம், வலது பக்கம் அருள்மிகு சௌந்தர்ய நாயகி அம்பாள் விநாயகர் முருகனுடன் தெற்கு பார்த்து உள்ளார். 3 நிலை கோபுரம். ஆலயத்தை சுற்றி அருள் புரியும் தெய்வங்கள். குறிப்பாக இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் ஒரு காலத்தில் காட்டு முல்லையாக இருந்தது. தற்போது வில்வம் மட்டுமே. காட்டு முல்லை செடி வைத்திருப்பவர்கள் யாராவது கொடுத்தால் உங்களுக்கு புண்ணியம், நாங்களே வந்து பெற்றுச் செல்கின்றோம் என்று இந்த விஷயத்தை பதிவு செய்கிறது ஆலயத்தின் தல வரலாறு புத்தகம். புராண வரலாறும் ஜோதிட சாஸ்திரத்தின் அமைப்பில் உள்ள நியதிகள் படியும் பல நுணுக்கமான விஷயங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய சிவஸ்தலம். இந்த ஆலயத்தின் வரலாற்றை சாதாரணமாக புரிந்து கொள்வது சிரமம். ஆனால் மிக முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கிய கோயில். சாப விமோச்சனம் தரும் தலம். வித்யாதரன் சாப விமோச்சனம் பெற்ற திருத்தலம். ஜாதகத்தின்படி வியதிபாத தோஷம் சிறப்பு வழிபாடு உடைய திருக்கோயில். சுவாமிக்கு முன்பாக அருள் புரியும் அம்பாளை தரிசித்து மூலமூர்த்தியாக விளங்கும் ஸ்ரீ கோகிலேஸ்வர பெருமாள் சன்னதியை அடைவோம். திருமறை பெரியோர் 4வரில் 2வரான திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர் பெருமான் இருவராலும் பாடல் பெற்ற சிறப்பு பெற்றது. சோழ நாட்டு திருத்தலங்களில் 98வது தலமாகும். மோட்ச தீபம் என்பது ஒருவர் இறந்துவிட்டால் 16 நாட்களுக்குள் அவர் நற்கதி அடைந்து மோட்சமடைய இறைவனிடம் விண்ணப்பித்து கோபுரத்தின் மேல் பெரும் தீபமேற்றி வழிபடுவது. இந்த வழிபாட்டிற்கு இத்தலம் மிகவும் சிறப்பு பெற்றது. ஆலயத்தின் தல வரலாற்றை அறிய முற்படுவோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி.
கைலாயத்தில் சொக்கட்டான் விளையாடும் போது சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் போட்டி வந்து விடுகிறது. அப்போது பார்வதி தேவி நடுவராக இருந்த நிலையில் தவறான தீர்ப்பு கூறியமைக்காக சிவபெருமானால் பசுவாக கடவது என்று சாபம் பெறுகின்றார். பசுவாக உருமாறி வந்த அன்னை பூமியில் தடம் பதித்த இடம் ஈசனின் லிங்க திருமேனியாகும். பசுவின் கால் குழம்பு தடம் லிங்க திருமேனியில் உள்ளதால் ஈசனுக்கு கோழப்பநாதர் என்றும் இத்தலம் திருக்குழம்பியம் என்றும் வழங்கப்படுகின்றது. சந்தன் என்னும் வித்யாதரன் இந்திரனின் சாபத்தால் குயில் உருவம் பெற்றான். அந்த சாபம் நீங்க சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தான். ஒரு வைகாசி விசாகத்தன்று சிவபெருமான் தோன்றி, உன் சாபம் நீங்க முருகனை வேண்டி தவம் செய், முருகன் உன் சாபம் தீர்ப்பான் என்றும், நானும் முருகனும் வேறு வேறு அல்ல என்று காட்டி முருகனை வழிபடும்படி பணித்தார். உடனே ஈசனுக்கு பின்புறம் சுப்பிரமணியரை பிரதிஷ்டை செய்து பூசிக்க ஒரு ஆடி மாதம் கிருத்திகை அன்று முருகன் வெளிப்பட்டு குயிலுக்கு சாப விமோச்சனம் அளித்தார். எனவே கோகில சுப்பிரமணியர் என்று முருகனும் கோகிலேஸ்வரர் என்று ஈசனும் பெயர் பெற்றனர். கோகிலம் என்றால் குயில். சிவனின் அடிமுடி காணும் விஷயத்தில் பிரம்மதேவன் பொய் சொன்னதால் பெற்ற சாபம் தீர இங்கு வந்து தீர்த்தம் கொடுத்து இறைவனை வழிபட்டு அந்த சாபம் நீங்க பெற்ற திருத்தலம் இது. அதேபோல அடிமுடி தேடும் படலத்தில் பொய் சொன்ன தாழம்பூ பெற்ற சாபம் நீங்க பெற்ற திருத்தலம். சிவ பூஜைக்கு உரிய மலர்களில் நீ அதற்கு தகுதியற்று போவாய் என்று சிவன் கொடுத்த சாபம் நீங்கி இறைவனே தாழம்பூவை ஏற்றுக்கொண்டு அதற்கும் மன்னிப்பு வழங்கிய புண்ணிய ஸ்தலம். இந்த ஆலயத்தில் மட்டும்தான் தாழம்பூவை இறைவனுக்கு அணிவிக்கும் பழக்கம் உள்ளது. வியதிபார ஆராதனை. இந்த ஆலயத்தில் வியதிபாதம் என்கிற ஒரு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. வியதிபாதம் என்பது ஒரு வகை தோஷம். இது ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆராதனை மூலம் பூர்வ ஜென்ம தோஷம், பித்ரு தோஷம், பிரேத தோஷம், பிரேத சாபம், விவாக தோஷம்,
புத்திர தோஷம் போன்ற தோஷங்களுக்கு இங்கு பரிகார ஹோமம் செய்யப்படுகிறது. இது ஒரு நீண்ட வரலாற்றை உடையது. அதை சுருக்கமாக பார்ப்போம். ஜோதிடப்படி இது 17வது யோகமாக விளங்குகிறது. இதை யோகம் என்று கூறுவதை விட தோஷம் என்று கூறுவதுதான் தகும். ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த யோகம் பிறந்ததே ஒரு விபரீதமான நேரத்தில்தான். பிரகஸ்பதி என்ற குருவின் மனைவியான தாரையை சந்திரன் கடத்திச் சென்று விடுகிறான். பிறகு சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர்தான் புதன். இவ்வாறு தவறான நோக்கத்தோடு குருவின் மனைவியை சந்திரன் அழைத்துச் செல்லும் பொழுது கடுமையான கோபத்துடன் எதிர்வட்ட சூரியன் சந்திரனை பார்க்க, சந்திரனும் கடும் கோபத்துடன் சூரியனை பார்க்க, ஒருவரை ஒருவர் மாறி மாறி மிக கடுமையான கோபத்தோடு பார்க்கும்போது உண்டானதுதான் வியதிபாதம் என்கின்ற இந்த யோகம். அந்த யோகம் பிறக்கும் போது கோபத்தின் மூலமாகத்தான் பிறக்கிறது என்றால் அதன் கடுமையை நாம் உணரலாம். கோபம் என்பது மிக கொடூரமான ஒரு பாவமாகும். ஒருவனின் அழிவுக்கு ஆரம்ப காரணமாக இருப்பதும் இந்த கோபம்தான். கோபத்தினால் சம்மோகமும், சம்மோகத்தால் மதிமயக்கமும், மதிமயக்கத்தால் புத்தி நாசமும், புத்தி நாசத்தால் மரணமும் ஏற்படுகிறது என்று கிருஷ்ண பகவான் கீதையில் கூறுகிறார். பூர்வ ஜென்மத்தில் பெற்றோர்களை உணவு கொடுத்து பேணி பாதுகாக்காமல் தவிக்க விட்டவன், வயோதிக காலத்தில் அன்புடன் அவர்களுக்கு வேண்டியதை கேட்டுச் செய்யாதவன், இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை இந்த தோஷம் தாக்கும். இதையும் நிவர்த்தி செய்தல் நல்லது. பித்ருக்கள் என்பவர்கள் முக்கியமாக கருதப்படுகிறார்கள். பித்ருக்களுக்கு செய்த துரோகத்திற்கு மன்னிப்பு கொடுக்க கூடாது என்பதுதான் சாஸ்திரத்தின் தீர்மானம். இந்த காரணத்தினாலேதான் இதற்குரிய பரிகாரங்கள் எதுவும் கூறப்படவில்லை. திருக்கோழம்பியத்தில் வீற்றிருக்கும் கோகிலேஸ்வரர் பரம கருணாமூர்த்தி ஆவார். அவர் தாயினும் சிறந்த தயாவான தத்துவன். அவர் மட்டும்தான் இதற்கான பிராயச்சித்தத்தை சொல்கிறார். வியதிபாத தோஷம் இருக்கும் எவன் ஒருவன் என் சன்னதிக்கு வந்து நின்று தொழுகிறானோ அப்பொழுது அந்த தோஷத்தை நானே வாங்கிக் கொள்கிறேன் என்கிறார். இங்கு சற்று கவனிக்க வேண்டும். அவர் தோஷத்தை போக்கிவிடுவேன் என்று கூறவில்லை. இது போக்க முடியாத தோஷம்தான். நீ வா, இப்பொழுது நான் உன் தோஷத்தை வாங்கிக் கொண்டு சுகத்தை தருகிறேன் என்று 3 முறை சத்தியம் செய்து ஒரு உத்திரவாதம் அளிக்கிறார்.
தோஷ யோகத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் இந்த ஆலயத்தில் வழிபட வேண்டும் என்பது இல்லை. மனிதனாக பிறந்தவர்கள் எவரும் ஏதோ ஒரு சில தவறுகளுக்கு ஆட்படுவது உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கத்தான் செய்யும். எந்த தோஷம் இருந்தாலும் நான் வாங்கிக் கொள்கிறேன், மாறாக உங்களுக்கு சுகத்தை அளிக்கிறேன் என்கிறார் கோகிலேஸ்வர சுவாமி. வேறு என்ன வேண்டும் நமக்கு? இவ்வாறு யார் சொல்வார்கள்? ஆகையினால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் செய்யக்கூடிய கர்மாக்களான 60ஆம் வயதில் சஷ்டியப்த பூர்த்தியும், 70வது வயதில் பீமரத சாந்தியும், 80வது வயதில் சதாபிஷேகம் போன்ற கர்மாக்களையும் திருக்கோழம்பியம் கோகிலேஸ்வரர் ஆலயத்தில் அனுஷ்டித்து அந்த மந்திர ஜபங்களை உச்சரிக்கும் பொழுது இறைவனின் கருணையால் அவர்கள் வாழ்நாள் நீடித்து சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இத்தனை சிறப்பு வாய்ந்த மூலமூர்த்தியாக விளங்கும் அருள்மிகு கோகிலேஸ்வர பெருமாளுக்கு 16 வகையான உபசாரங்களுடன் தூப தீப ஆராதனைகள், சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. அம்பாள் சௌந்தர்ய நாயகிக்கும் இப்படிப்பட்ட உபசாரங்களை செய்கிறார்கள் ஆலயத்தின் சிவாச்சாரியார்கள். குறிப்பாக 2 சிறுவர்கள் மிகவும் ஈடுபாட்டுடன் அட்சர சுத்தமாக மந்திரங்களை ஜெபித்து மிகுந்த ஈடுபாட்டுடன் ஈசனுக்கும் அம்பாளுக்கும் கைங்கரியம் செய்வதை காணும்போது மனம் மிகவும் நிறைவு பெற்று விடுகிறது. இனி ஆலயத்தில் அருள் புரியும் மற்ற தெய்வங்களை வழிபடுவோம். ஸ்ரீ கன்னிமூல விநாயகர் சன்னதி. அருள்மிகு கோகில சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். ஸ்ரீ சோழலிங்கம், ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ சூரிய பகவான், ஸ்ரீ சந்திர பகவான் ஆகியோர் ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக காட்சி தருகிறார்கள். சுவாமி கருவறை கோஷ்டத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ அகஸ்தியர், ஸ்ரீ சட்டநாதர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி,
அருள்மிகு பிரம்மா, ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர், துர்க்கையம்மன், பிட்சாடனர் ஆகியோர் கோஷ்டத்தை அலங்கரிக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய சிவஸ்தலம். தேடி கண்டு தொழ வேண்டிய சிவாலயம். கும்பகோணம், மயிலாடுதுறை, குத்தாலம், திருக்கடையூர் இந்த திருத்தலங்களுக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக ஒரு முறையேனும் கோகிலேஸ்வரர் பெருமானை தரிசிக்க வேண்டும். அம்பாள் சௌந்தர்ய நாயகியின் அருளையும் பெற வேண்டும். இந்த ஆலயத்தின் திருப்பதிகம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது. முன்னை நான் செய்த பாவம் முதலற பின்னை நான் பெரிதும் அருள் பெற்றதும் அன்னமார் வயர் கோழம்பத்துள் அமர் பின்னல்வார் சடையானை பிதற்றியே. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு சௌந்தர்ய நாயகி சமேத கோகிலேஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.